ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக காரசாரமாக ஒரு சட்னி பண்ணிடலாம். இந்த மழைக்கு சுட சுட இட்லியோட செம்மையாக இருக்கும். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு 15 மிளகாய் எடுத்துக்கிட்டேன். ஒரு பூண்டு முழுசாக அப்படியே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா தோலை உரிச்சுக்கோங்க. நான் தோல் உரிக்காமல் பூண்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து முதல்ல அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ அது கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால 3 தக்காளி எடுத்திருக்கேன். இல்லைனா 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளி போதும். சின்ன வெங்காயம் சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அதை ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி பூண்டு மிளகாய் அரைச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி புளி சேர்க்கலை. அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இது அப்படியே நல்லெண்ணெய் கலந்து இட்லியோடு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கடுகு தாளித்து கொட்டி அப்படியே சர்வ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் இதில் புளியும் சேர்க்கலை. ஆனால் 2-3 நாளைக்கு கெட்டு போகாமலாம் இருக்கணும். அப்படின்னா நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சட்னியை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுருவோம். அதில் இருக்க தண்ணி நல்லா சுண்டுனதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில் வெளியே வச்சாலே சூப்பராக 2 நாளைக்கு 3 நாளைக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அருமையான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த மழை நேரத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு. மழை நேரத்தில் 2-3 நாளைக்கு கரண்ட் இல்லைன்னாலும் இந்த மாதிரி ஒரு சட்னி அரைச்சி வச்சு 2-3 நாளைக்கு சமாளிச்சிடலாம். அதோட ஈஸியாக செய்கிற மாதிரி உப்பு சாம்பாரும் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரெசிபி ஆஃப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.